ஹலோ கைஸ், சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷனை எப்படி ரியாக்டில் பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம சீரியஸாக பார்த்துட்டே வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பாட்டிஃபைல ஒரு ஆல்பம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆல்பமை இண்டிவிஜுவலாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஒரு ஆல்பமுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிளாக்ல இருக்குது. நல்லா உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் நம்மளோட கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுடைய ஆல்பம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா அதில் பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா ஒரு ஆல்பமுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். பட் அந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகலை. இதை நம்ம இப்போது கொண்டு வரலாம். இதை நம்ம எதை வச்சு கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, நம்ம useRef அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஹூக் இருக்குது. அந்த ஹூக்கை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்மளுடைய display.jsx ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிவிஷனுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் கலரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். useRef அப்படின்னா என்னதுன்னா, useRef அப்படின்றது நம்ம ரியாக்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹூக். இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய DOM எலமெண்ட்ஸை டேரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, useRef அப்படின்ற இந்த ஹூக்கை நம்ம எடுத்துப்போம். அது எங்கேருந்து, ரியாக்ட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எதுக்காண்டி இந்த useRef யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி. displayRef அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த useRef நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த useRef க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த useRef எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். நம்ம இந்த டிவிஷனை தான் நம்ம இந்த டிவிஷனோட டாமை தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதில் ரெஃப் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம என்ன நேமில் ஒரு useRef க்ரியேட் பண்ணோமோ அந்த நேமை நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த displayRef அப்படின்ற யூஸ் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி என்னால் எப்போ வேணாலும் இந்த டாமை என்னால் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஷின் வரும்போது, நம்ம எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆல்பமை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆல்பமுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? நான் இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு ஐடி சேஞ்ச் ஆகும், இதை ஓப்பன் பண்ணால் இங்கே எனக்கு ஒரு ஐடி சேஞ்ச் ஆகும். இந்த பர்டிகுலர் ஐடியை நம்ம ஃபெச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஐடியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அது ஒரு அரே டேட்டா தானே, இந்த ஐடியில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஃபெச் பண்ணி இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ரியாக்ட் ரவுட்டரில் யூஸ் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த யூஸ் லொக்கேஷனை யூஸ் பண்ணி கரண்ட்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷனை நம்ம ஃபெச் பண்ணிக்கலாம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணலாம். நான் லாக் போட்டு என்னுடைய லொக்கேஷனை நான் என்ன பண்ணுறேன், இப்போது லாக் பண்ணுறேன். ஓகேவா? நான் இப்போது இந்த கரண்ட்டாக இருக்கிற பேஜ் என்னுடைய ஹோம் பேஜ். நான் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னுடைய கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கு. அந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாத் நேம் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இது வந்து டிஃபால்ட் ஹோம் பேஜ். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்களா, ஆல்பம் 2 அப்படின்னு சொல்லி பாத் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் எனக்கு கிடைக்குது. நான் பேக் போகிறேன், மறுபடியும் எனக்கு இது கிடைக்குது. நான் இங்கே போகிறேன், ஆல்பம் 3 அப்படின்னு சொல்லி எனக்கு பாத் நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் எனக்கு கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம கரண்ட் லொக்கேஷனை ஃபெச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு வர்ற இந்த லொக்கேஷன் ஆல்பம் தானா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டாக? அப்படி ஐடென்டிஃபை பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மேபி அந்த கீஸ் வந்துட்டு நிறையா பேஜஸில் ஒர்க் ஆகலாம். அதாவது மேபி அந்த கீஸ் வந்துட்டு மற்ற பேஜஸ்லேயும் இருக்கலாம். அப்போ கான்ஃப்ளிக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இது ஆல்பம் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்கு இஸ் ஆல்பம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்க்ளூட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் ஆல்பம்னு இருந்தால் மட்டும் அந்த லொக்கேஷனை நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரூ அப்படின்னு சொல்லி இந்த இஸ் ஆல்பமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த லொக்கேஷனை கால் பண்ணி இதில் பாத் நேம் அப்படின்னு இருக்கிறதுல தான் நம்மளுடைய கரண்ட் பாத் வந்து ஸ்டோர் ஆகும். அதை கால் பண்ணி இன்க்ளூட்ஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த இன்க்ளூட்ஸில் எனக்கு என்ன இருக்கணும், ஆல்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இஸ் ஆல்பம் அப்படின்ற வேரியபிள் ட்ரூவாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இஸ் ஆல்பம் அப்படின்ற வேரியபிள் ஃபால்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, நான் இஸ் ஆல்பம் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னுடைய இதுக்கு வரேன், வந்துட்டு நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், திரும்ப இதே பேஜில் வச்சுக்கோ. என்னுடைய ஹோம் பேஜுக்கு போயிடுறேன். இந்த ஹோம் பேஜில் இப்போ என்ன இல்லை, ஆல்பம் அப்படின்னு சொல்லி ஒரு URL இல்லை. எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது, ட்ரூன்னு வருது.
பேக் போகிறேன், திரும்ப ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன், ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ நான் ஆல்பம் தவிர வேறு எந்த ஒரு யூஆரில் இருந்தாலும் அந்த இஸ் ஆல்பம் அப்படின்றது எனக்கு என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், ஆல்பம் ஐடியை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பாத் நேமில் இருக்க கடைசி இருக்கக்கூடிய அந்த ஆல்பம் ஐடியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஃபெச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்பம் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு கான்ஸ்ட் ஆல்பம் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த வேரியபிளில் லொக்கேஷன் டாட் பாத் நேம் டாட் இந்த பாத் நேமில் நான் ஸ்லைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூவை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஈஸியாக நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா -1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சிரும், அந்த லொக்கேஷனில் இருக்கிற பாத் நேமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் -1 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இப்படி டேரெக்டாக எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை செக் பண்ணாமே இருக்கலாம். ஸோ ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி நான் இதை என்னவா வச்சுக்க போகிறேன், எப்போ இந்த இஸ் ஆல்பம் ட்ரூவாக மாறுதோ அப்போ மட்டும் எனக்கு என்ன பண்ணு, அதோட லாஸ்ட் வேல்யூவை நீ எடுத்துக்கோ. இன்கேஸ் அது ஃபால்ஸாக மாறிச்சுன்னா நீ என்ன பண்ணிடு, இதை டம்மியாக ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட போகிறேன். ஸோ எனக்கு இப்போ இந்த ஆல்பம் ஐடியில் என்ன இருக்கும், கரண்ட்டாக என்ன பேஜில் இருக்கேனோ அதோட ஆல்பம் ஐடி எனக்கு கிடச்சிரும். ஸோ நான் ஆல்பம் ஐடி அப்படின்னு சொல்லி இங்கே லாக் பண்ணுறேன், பண்ணிவிட்டு நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஹோம் பேஜில் இருக்கேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ஐடியுமே கிடைக்கல. ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குது, ட்ரூன்னு கிடைக்குது, எனக்கு இந்த ஐடி கிடைக்குது. பேக் போகிறேன், ட்ரூன்னு கிடைக்குது, எனக்கு இந்த ஐடி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்படி நான் என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய ஸ்லைஸ் மெத்தடை யூஸ் பண்ணி கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த கன்சோலையும் இப்போ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலரை எடுக்க போகிறோம். அதுவும் எதை யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம், கான்ஸ்ட் பிஜி கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, நம்மளுடைய ஆல்பம் டேட்டா இருக்குது இல்லையா, ஸோ நம்மளுடைய ஆல்பம்ஸ் டேட்டாலேருந்து எனக்கு என்ன வரப்போகுது, ஆல்பம்ஸ் டேட்டா அப்படின்றது ஒரு அரே. அந்த அரேயில் என்னுடைய ஆல்பம் ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்டிகுலராக இந்த ஆல்பமில் என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடியோட பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு அரே வந்து ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி சேவ் பண்ணியிருக்கோம், ஆல்பம் ஐடியை ஒரு ஸ்ட்ரிங்காக சேவ் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு அரேக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும், ஒரு நியூமரிக் வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு ஆல்பம் ஐடியை பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் இப்போ எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும், நம்பராக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பிஜி கலர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் இந்த பிஜி கலர் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து இங்கே இருக்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் லாக் பண்ணி செக் பண்ணுறேன் பிஜி கலரில் என்ன கிடைக்குது அப்படின்னு. ஸோ ஒரு பேஜுக்கும் எனக்கு பார்த்தீங்களா, எனக்கு இந்த பேஜுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் கலர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேஜுக்கு போகிறேன், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கிடைக்குது. இந்த பேஜுக்கு போகிறேன், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கிடைக்குது. இந்த பேஜுக்கு போகிறேன், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலரை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்தந்த பர்டிகுலர் ஆல்பம்க்கோட பேக்ரவுண்ட் கலராக நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த கன்சோலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு தடவை ஒரு ஆல்பம் ரெண்டர் ஆகும்போது அது ஆல்பமாக இருந்தால் அதோட பேக்ரவுண்ட் கலர் அந்த ஆல்பம் ஐடிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன்னா, என்னுடைய யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஹூக்கை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு ஹூக்கு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே நம்ம 2 விஷயத்தை பாஸ் பண்ணணும். ஒன்று ஒரு ஃபங்க்ஷன், இன்னொன்று ஒரு டிபெண்டன்சி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதாவது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு டைனமிக்காக ஏதாவது சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நான் ஒரு டிபெண்டன்சியை பாஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் எவ்ரி டைம் நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் எம்டி யூஸ் எஃபெக்ட்டை மட்டும் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு தடவை நம்ம ரெண்டர் ஆகும்போதும் அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு இது ஆல்பமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணும்போது இஸ் ஆல்பம் அப்படின்றது ட்ரூவாக ஆச்சு, அதாவது உங்களுடைய யூஆர்எல் இஸ் ஆல்பமாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்க போகிறேன், டிஸ்பிளே ரெஃபை கால் பண்ணி கரண்ட் அப்படின்றது ரெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஸோ டிஸ்பிளே ரெஃப்ன்றது உங்கள் யூஸ் ரெஃபில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் நேம், அதை கால் பண்ணி கரண்ட்டாக இப்போ நீ எந்த ரெஃபரன்ஸில் இருக்கிறியோ அதை கால் பண்ணி அதோட ஸ்டைலில் பேக்ரவுண்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுவும் என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர். நீங்கள் இப்போ கெட் பண்ணியிருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் கலராக என்ன பண்ண போகிறோம், நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் இது எல்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டியை எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நார்மலாக ஒரு கலரை கொடுத்துக்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய தீம் படி இந்த இடத்துல இந்த நார்மல் கலர் செட் ஆகாது. ஸோ நம்ம 1 2 1 2 1 2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ இப்போ நான் போகிறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஆல்பமுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகுது, ஒரு கலர் வருது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எனக்கு வந்து இது விசிபிளாக இல்லை. அந்த கலர் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜுரேட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு டெம்ப்ளேட் ஃபில்டரில் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு கிரேடியண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் கிரேடியன்ட் பாஸ் பண்ணுறேன் நான். இந்த லீனியர் கிரேடியண்ட்டுக்கு நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். அதில் ஒரு வேல்யூ என்னுடைய டெம்ப்ளேட் ஃபில்டரில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலரை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்னொரு வேல்யூ நம்மளுடைய 1 2 1 2 1 2 இந்த வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே தெளிவாக இருக்கும். இருக்குதா? ஸோ இப்போ நீட்டாக இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஸ்பாட்டிஃபை லுக்குக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஓகே சோஃபார் நமக்கு நம்மளுடைய ஸ்பாட்டிஃபையோட யூஐயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளேயரை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அதில் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ண தட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுதோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி கோடிங் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு BTree சிஸ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.